அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, ஆவணி மாத பலன்கள் சிம்ம ராசி. அதாவது 2025ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 17 முதல் செப்டம்பர் 16 வரை இந்த காலகட்டம் தான் உங்களுக்கு ஆவணி மாத பலன்களாக இருக்கும். நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறவங்களா இருந்தீங்கனாக்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல உங்கள் ராசிக்கு, உங்களுடைய சிம்ம ராசிக்கு இந்த ஆவணி மாதத்தில் கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துடலாம். அதாவது உங்கள் ராசிக்குள்ளேயே சூரியன், கேது, உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் செவ்வாய், 7ஆம் இடத்தில் ராகு, சனி, 11ஆம் இடத்தில் குரு, 12ஆம் இடத்தில் புதன். இந்த மாதத்தில் உங்கள் ராசிக்கு இருக்கக்கூடிய கிரக நிலைகள், இந்த கிரக நிலைகள் உங்களுடைய சிம்ம ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை அளிக்க இருக்குன்னு நாம் பார்த்துடலாம். அதாவது உங்கள் ராசிக்குள்ளேயே சூரியன், கேது, இது எப்படி இருக்குனாக்கா, அதாவது கேதுனுடைய பிடியில் சூரியன் மாட்டிக்கிட்டார். அதனால் சூரியனுடைய வேலையெல்லாம் கேது தான் பார்க்க போகிறாரு, புரியுதுங்களா? அதனால் சில விஷயங்களில் தடை தாமதம் இது மாதிரிலாம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. அதாவது தந்தையின் உடல் நலத்தில் கவனம் தேவை. நீங்கள் புரியுதுங்களா? உங்களுடைய தந்தையினுடைய உடல் நலத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனம் வச்சுக்கணும் இந்த காலகட்டத்தில், புரியுதுங்களா? கொஞ்சம் பார்த்து கவனமாக இருந்துங்க. ஒன்றும் பெருசாக பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. சூரியன் 1 மாதம் தான் கேதுனுடைய பிடியில் இருப்பார், அதுக்கப்புறம் வேறு கட்டத்துக்கு மாறிடுவார். அதனால் பெருசாக ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இருந்தாலும் கூட அவருக்கு உடம்பு சரியில்லைன்னா நீங்கள் உடனடியாக போய் டாக்டர்கிட்ட அழைச்சிட்டு போய் அவருக்கு என்ன ட்ரீட்மெண்ட் வேணும் அதை கொடுங்க, சரியாயிடும். இது அதிகப்படியான பாதிப்பெலாம் ஏற்படுத்தாது. 10 அல்லது 15% பாதிப்பு தான் ஏற்படுத்தும். ஆனால் நீங்கள் அது கூட நீங்கள் கேர்லெஸ்ஸாக இருந்தால் தான், புரியுதுங்களா? அதனால் பயப்பட வேண்டிய அவசியம்லாம் ஒன்றும் கிடையாது. கொஞ்சம் பார்த்துக்குங்க. சரி, ஓகே. அப்போ பல்வேறு விஷயங்கள் தடை தாமதம் ஏற்படும் சிம்மராசிக்காரங்களுக்கு. ஏதாவது ஒரு தொழில் சம்மந்தமாகவும் இல்லை ஒரு சுபகாரிய சம்மந்தமாகவும் எதனா ஒரு நீங்கள் அந்த முயற்சி தடை தாமதம் ஏற்படுவதற்கான வாய்ப்பெல்லாம் உண்டு. அதனால் அதையும் மீறி நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். அந்த முயற்சி வெற்றியாகும். புரியுதுங்களா? ஆனால் முயற்சி எடுத்தால் தான் அந்த காரியம் வெற்றியை கொடுக்கும். ஏன்னா சூரியன் என்பது ஒரு ஒளிக்கிரகம் கேதுவனுடைய பிடிக்குள்ள மாட்டிக்கிட்டார். அதனால் கொஞ்சம் சில விஷயங்களை தடை தாமதம் ஏற்படதான் செய்யும். அதனால் நீங்கள் முயற்சியாக நீங்கள் செய்யுங்க. அப்படி செய்யும்போது அந்த காரியம் வெற்றி அடைவதற்கான வாய்ப்பு உண்டு, புரியுதுங்களா? சரி, ஓகே. 1 மாதம் தான் இந்த மாதிரி ஒரு சிக்கலான ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். அதுக்கு பிறகு ஓரளவு பரவாயில்லன்ற மாதிரி இருக்கும், புரியுதுங்களா? சரி, பார்த்து கவனமாக இருந்துங்க. அடுத்து உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் செவ்வாய் 2ஆம் இடத்தில் இருப்பது ஃபினான்சியலாக உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் ஏற்படாது. ஃபினான்சியல் ஸ்டேட்டஸ் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். ஆனால் சுபகாரியம் சம்பந்தமான விஷயங்கள் தடை ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. ஏதாவது இப்போ உங்கள் கல்யாணம் எதனா நீங்கள் வச்சுருந்தீங்கன்னாக்கா அது கொஞ்சம் ஒரு மாதம் தள்ளி வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா செவ்வாய் 2ஆம் இடத்துல இருக்கும்போது அது கொஞ்சம் தோஷம் மாதிரி இருக்கும். செவ்வாய் தோஷம் மாதிரி கொஞ்சம் லைட்டாக, அதாவது கோச்சார ரீதியாக தான் இருக்கார். அதனால் பெருமளவு பாதிப்பு ஒன்றும் கிடையாது. புரியுதுங்களா? அதனால் 1 மாதம் இல்லை, ஒரு 2 மாதம் கூட, ஏறக்குறைய ஒரு 2 மாதம் இருப்பார், புரியுதுங்களா? அதனால் ஒரு 2 மாதம் கொஞ்சம் சுபகாரிய விஷயங்களை கொஞ்சம் தள்ளி வைங்க, புரியுதுங்களா? 2 மாதத்துக்கு பிறகு அந்த சுபகாரியத்தை நீங்கள் வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும், புரியுதுங்களா? ஃபினான்சியலாக உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் சுபகாரிய விஷயங்கள் தடை ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. அதனால் சுபகாரியத்தை ஒரு 2 மாதம் கொஞ்சம் தள்ளி வச்சு கொஞ்சம் பண்ணுங்க, நல்லாயிருக்கும், சரிங்களா? அடுத்து உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சனி, ராகு. இது எப்படி இருக்குனாக்கா, 7ஆம் இடம் என்பது களத்திரஸ்தானம். அதாவது கணவன் மனைவி கணவன், இந்த விஷயங்களை அதாவது ஒட்டுமொத்தமாக சொல்லப்போனால் உங்களுடைய குடும்பம், இந்த விஷயத்தை குறிக்கக்கூடிய ஒரு இடத்துல தான் சனி, ராகு 2 பேர் இருக்கிறாங்க, புரியுதுங்களா? அது இல்லாமல் சூரியன் வேறு தன்னுடைய 7ஆம் பார்வையாக அந்த இடத்த பார்க்குறார். இதனால் குடும்பத்தில் பேச்சில் கவனம் தேவை. ஏன்னா ராகு பகவான் அங்கே இருப்பதாலும் சூரிய பகவான் தன்னுடைய 7ஆம் பார்வையாக சனி ராகுவின் பார்ப்பதாலும் குடும்பத்தில் சலசலப்புகள், சண்டை சச்சரவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. ஏன்னா ராகு பகவான் வேறு தூண்டுவார், ஹார்ஷாக பேசுகிற மாதிரி தூண்டுவார், புரியுதா? இதனால் பேச்சில் கவனம் தேவை. சிம்ம ராசிக்காரர்கள் குடும்பத்தில் பேச்சில் கவனம் தேவை, புரியுதுங்களா? அதாவது இந்த 1 மாதம் ரொம்ப கவனமாக இருக்கணும் நீங்கள், புரியுதுங்களா? ஏன்னா சூரியன் வேறு தன்னுடைய 7ஆம் பார்வையாக சனி ராகுவை பார்க்குறாரு, புரியுதுங்களா? அதனால் பேச்சில் கவனம் தேவை. அதாவது ராகு கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் உங்களுடைய களத்திரஸ்தானமான 7ஆம் இடத்துல தான் இருப்பார். இந்த 1.5 வருஷ காலகட்டமும் கூட நீங்கள் குடும்பத்தில் பேச்சில் கவனம் தேவை. ஏன்னாக்கா ராகு பகவான் சம்டைம்ஸ் கொஞ்சம் ஹார்ஷாக பேசுகிற மாதிரி தூண்டுவார். அதனால் 1.5 வருஷம் சிம்மராசிக்காரர்கள் குடும்பத்தில் பேச்சில் கவனம் தேவை. குடும்பத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க நீங்கள், புரியுதுங்களா? இது பெருமளவு பாதிப்பு ஏற்படாது, பிரிவினை போன்ற பாதிப்பு ஏற்படாது, புரியுதுங்களா? இருந்தாலும் கூட நீங்கள் சிம்மராசிக்காரர்கள் குடும்பத்தில் விட்டு கொடுத்து போங்க.
புரியுதுங்களா? பெருமளவு பிரிவினை போன்ற பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா குரு பகவான் வேற தன்னுடைய 9ஆம் பார்வையாக ராகுவை பார்க்குறாரு. புரியுதுங்களா? அதனால் பெருமளவு பிரச்சனை ஏற்படுவதற்கான வாய்ப்பு இல்லை. புரியுதுங்களா? அதனால் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. அதனால் நீங்கள் கொஞ்சம் பயப்பட வேண்டிய அவசியம்லாம் ஒன்றும் இல்லை. கொஞ்சம் இருந்தாலும் கூட நீங்கள் குடும்பத்தில் பேச்சில் கவனம் தேவை. கொஞ்சம் பார்த்து கவனமாக இருந்து குடும்பத்துக்காக விட்டு கொடுத்து போங்க. சரிங்களா? சரி, பார்த்துக்குங்க. அடுத்து உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் லாபஸ்தானத்தில் குரு பகவான். இது எப்படி இருக்குது? நல்லா இருக்குங்க. இதனால் தொழிலால் தட லாபம், கல்வியால் லாபம். படிக்கின்ற மாணவர்கள் நல்லா படிப்பாங்க இந்த காலகட்டத்தில். தொழில் மூலம் நல்ல தன வருவாய். வியாபாரம் பண்ணாங்கனாக்கா அதன் மூலம் நல்ல தன வருவாய். சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வியாபாரம் மூலம் தொழில் மூலம் நல்ல தன வருவாய் இருக்கும். புரியுதுங்களா? இப்படி பலவிதமான லாபங்கள் இந்த காலகட்டத்தில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இருக்குது. புரியுதுங்களா? உங்களுடைய லாபஸ்தானம் நல்லா தான் இருக்குது. சிம்ம ராசிக்காரர்களுக்கு பலவிதமான லாபங்கள் இருக்குது. புரியுதுங்களா? இதனால் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் சஞ்சாரம் செஞ்சிருப்பது நல்ல விஷயம்தான். புரியுதுங்களா? இதனால் நல்ல ஒரு தன லாபம் இருக்குது. புரியுதுங்களா? ரைட், ஓகே, சரி. அடுத்து புதன் பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கின்றார். இது எப்படி இருக்குனாக்கா, புதன் பகவான் 12ஆம் இடத்தில் இருப்பது என்பது பரவாயில்லை என்று எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா புதனுக்கு வந்து அந்த 12ஆம் இடம் என்பது அந்தளவு ஒரு மறைவு ஸ்தானம் இல்லை என்று தான் கூற வேண்டும். புரியுதுங்களா? 12ஆம் இடம் என்பது மறைவு ஸ்தானம் தான். இருந்தாலும் கூட புதன் பகவான் 12ஆம் இடத்தில் மறைந்தாலும் கூட சில நல்ல பலன்களை கொடுப்பார். புரியுதுங்களா? அந்த அடிப்படையில் புதன் பகவான் 12ஆம் இடத்தில் மறைந்தாலும் கூட பரவாயில்ல என்று எடுத்துக்கொள்ளலாம். புரியுதுங்களா? அதனால் நீங்கள் ஒன்றும் பெருசாக கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இருந்தாலும் கூட புதன் பகவான் தன்னுடைய 7ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்ப்பார். இதனால் இந்த காலகட்டத்தில் சிம்ம ராசிக்காரர்கள் சில பேருக்கு ஸ்கின் ப்ராப்ளம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. புரியுதுங்களா? அதனால் வந்துட்டு இந்த காலகட்டத்தில் நீங்கள் கொஞ்சம் அது மாதிரி எதனா ஒரு பிரச்சனை ஏற்படுதுனாக்கா நீங்கள் போய் உடனே டாக்டர்கிட்ட பார்த்து அதற்குரிய ட்ரீட்மெண்ட் என்னவோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. புரியுதுங்களா? புதன் பகவான் தன்னுடைய 7ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்ப்பதால் சில பேருக்கு ஸ்கின் ப்ராப்ளம், நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. அதனால் நீங்கள் அது மாதிரி நரம்பு பிரச்சனை இல்லை ஸ்கின் ப்ராப்ளம் எதனா ஏற்படுதுனாக்கா நீங்கள் உடனடியாக டாக்டர்கிட்ட போயிட்டு டாக்டரை பார்த்து அதற்குரிய ட்ரீட்மெண்ட் என்னவோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆனால் பெரிய பயப்படும்படியாக பிரச்சனை ஏற்படுவதற்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா இது கோச்சாரம் தான் 10 அல்லது 15% தான் பாதிக்கும். ஆனால் பயப்படுவதற்கு ஒன்றும் இல்லை. புரியுதுங்களா? நீங்கள் டாக்டர்கிட்ட போயிட்டு ட்ரீட்மெண்ட்